யெகோவா ஈரே பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய அநேகர் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களில் தங்களை தாங்களே விட்டு கொடுக்கறாங்க. நான் ஆண்டவருக்கு பிரியமான நபர் அல்ல, அதனாலதான் என் வாழ்க்கையில சோதனைகள் வேதனைகள் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது தாழ்மை என்பது வேற, நம்மை நாமே ஆண்டவரிடத்திலிருந்து விலக்குவது என்பது வேற. நம்மை ஆண்டவர் ரொம்பவும் நேசிக்கிறாங்க, ஆனா அதனால ஆண்டவர் நம்மை பிரித்தும் எடுத்திருக்காங்க. எப்படி பிரித்து எடுத்திருக்காங்க தெரியுமா? உபாகமம் 7:6 பார்க்கும்போது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்க்கலாம். முதல் பகுதியின்படி நாம ஆண்டவருக்கு பரிசுத்த ஜனம். சரி, ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டாங்க. ஆனால் நாம பரிசுத்த ஜனமாக இருக்கிறோமா, வாழ்றோமா? உலக பாவங்களுக்கு அப்பாற்பட்டு அவரது கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு முழு இருதயத்தோட செவி சாய்த்து வாழுறோமா? அவர் நம்மை தெரிந்தெடுத்தாலும் நாம் பரிசுத்த ஜீவிதம் வாழாத பட்சத்துல இந்த காரியத்தை நம்மால பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த பகுதியில தமக்கு சொந்தமா இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார்னு பார்க்கலாம். ஆவிக்குரிய ஜனமாக, அதாவது அவருக்குரிய ஜனமாக நம்மை ஏற்றுக்கொண்டாங்க. அதற்கு என்ன காரணம்? நம்ம கிட்ட அதற்கேற்ற நல்ல காரியங்கள் இருக்குதா? இதற்குரிய பெஸ்டான நபரா நாம? இல்ல ஏதோ ஒன்றுல நாம உயர்வானவர்களா? இல்லைதானே. இதற்கு ஒரே ஒரு காரணம் தான், அவர் நம்ம மேல வைத்த அன்பு மட்டும்தான். எவ்வளவு வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கானவைதான். காரணம், அவர் நம்ம மேல வைத்த அன்பின் நிமித்தமாக மட்டும்தான். சோதனை, பாடுகள், வேதனை எல்லாம் கடந்து வரும். ஆனால் நீங்க விசுவாசிக்கணும், நான் என் ஆண்டவருக்கு பரிசுத்த ஜனம், சொந்த ஜனம், நான் அவருடைய பிள்ளை, எனவே நான் கலங்க மாட்டேன் அப்படின்னு உங்க விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. அவர் சொந்த பிள்ளையாகி எனக்கு தான் அவருடைய ஆசீர்வாதங்கள் எப்பவுமே. எனவே ஏற்ற நேரம் ஆண்டவர் இவற்றை செயல்படுத்த நீங்க பரிசுத்த ஜீவிதம் வாழுங்க. உங்களை நீங்களா சோதனைகளின் போது அவிசுவாச வார்த்தைகளை சொல்லி விட்டு கொடுக்காதீங்க. சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.